யோ, இது யார் வீடியா? எனக்கு புரியல. நான் யாரு? இதோ நிக்கிறாளே இவ யாரு? என்னமோ வரக்கூடாத வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி என்ன திட்டுற? புஷ்பாவ பாராட்டி பேசுற, இதுல பெருமை வேற. இதுல அவன் முன்னாடி எப்படி நடிச்சேன்னு கேக்குற? என்ன மனுஷியா நீ எல்லாம்? இல்ல மீனாட்சி, மாப்பிள்ள தான் அங்கே என்னை நடிக்க சொன்னாரு. இருக்கட்டும்யா, அதுக்காக வாழ்க்கை முழுக்க நடிச்சுக்கிட்டே இருப்பியா? சங்கிலி வந்து பார்த்து நீ மாட்டிக்கிட்டா என்ன ஆயிருக்கும்? என்ன குடிமொழிக்கு போயிருக்குமா? நான் திருந்திட்டேன்னு நீ சொல்றல்ல, ஆனா அது யாருக்கும் தெரியாம இருக்கணும்னு நீ ஏன் அப்படி மெனக்கெடுற? இல்ல மீனாட்சி, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஒரு காரணமும் இல்ல. நீ சொல்றத நான் ஏத்துக்க மாட்டேன். உனக்கு புஷ்பாவை கண்டா பயம், நாங்கன்னா இளக்காரம் இல்ல? இப்ப சொல்றேன்யா, இதோ வராரு பாரு, இவர்தான் இந்த வீட்டு ஆம்பளை. நாளைக்கு இந்த வீட்டுல ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னா எங்களுக்காக வந்து நிக்கிற ஒரே மனுஷன். சங்கிலி இல்லையா? அவனோட அப்பனே வந்தாலும் தம்பி எங்களுக்காக நிக்கும், எங்களுக்காக பேசும்யா. நானும் பேசுவேன் மீனாட்சி. முதல்ல நீ பேசு, அப்புறமா சொல்லு. பேசுவேன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காத. என்னாச்சுமா? எனக்கு அதை சொல்ல கூட பிடிக்கல தம்பி. மாம்சு, என்னையாச்சு? மாப்பிள்ள, நான் பண்ண தப்பு என்னை துரத்தி அடிக்குது மாப்பிள்ள. எனக்கு இதெல்லாம் பத்தவே பத்தாது. இன்னும் படுங்க மாப்பிள்ள. வெற்றி, முதல்ல நீங்க அப்பாவை போய் சமாதானப்படுத்துங்க போங்க. என்னம்மா, அப்பா கிட்ட நீ படபடன்னு பேசிட்ட? 4 தடவை இப்படி பேசினாதாமா உங்க அப்பாவுக்கு உரைக்கும். சரி, நீ போய் வேலையை பாரு. என்ன மாம்சு, கோச்சிக்கிட்டு வந்துட்டியா? ரொம்ப அவமானமா போச்சு மாப்பிள்ள. அதுக்கு எதுக்கு நீ இப்ப சரக்க போட்டுக்கிட்டு இருக்க? மாப்பிள்ள, என் மனசெல்லாம் ரணமா போயிருக்குப்பா. அப்படி என்னையா நடந்துச்சு? அந்த சங்கிலி பயலுக்கு என் மேல சந்தேகம். என் பின்னாலேயே நாய் மாய் சுத்திக்கிட்டு இருக்கான். புஷ்பாட்ட போட்டு கொடுக்கணும்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படி மட்டும் போட்டு கொடுத்துட்டான்னு வை, என்ன ஆகும்னு தெரியும்ல. சரி மாம்சு, இப்ப அதுக்கு என்ன? என்னவா, அங்க புஷ்பா கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. இங்க என்னடானா மீனாட்சி என் மேல வெறுப்பா இருக்கா. நான் என்னதான் பண்ணி தொலைகிறது? அதுக்கு நீ புஷ்பாவை கட்டிக்கிறதுக்கு முன்னாடியே சுதாரிச்சிருக்கணும் மாப்பிள்ள. அதெல்லாம் வயசுல பண்ணது. இப்ப இப்படி நடக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏதோ அந்த காலத்துல புத்தி கெட்டு போய் செஞ்சுட்டேன். எனக்கும் வயசாகி இப்ப என் 3 பொண்ணுங்களும் வளர்ந்து நிற்கும் போதுதான் இப்ப புரியுது மாப்பிள்ள, நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு. தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னா மட்டும் போதுமா? அதை சரி பண்ண வேண்டாமா? இதேதான் மாப்பிள்ள மீனாட்சியும் கேக்குறா. நான் என்னத்தை சரி பண்றது? இத்தனை வயசுக்கு அப்புறம், இத்தனை காலத்துக்கு அப்புறம் நான் புஷ்பாவை விட்டு வர்றதா? நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது மாப்பிள்ள. 3 பொண்ணுங்களை விட்டுட்டு போனியே, அப்ப நீ இதெல்லாம் யோசிக்கல பாத்தியா? மாப்பிள்ள, நீங்களும் என்னைய கொல்லாதீங்க மாப்பிள்ள. நானே ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. சரி சரி, டென்ஷன் ஆகாத மாம்சு. இதெல்லாம் இப்ப எதுக்கு நான் சொல்றேன்னா, வெளியாள் நானு, எனக்கே இப்படி இருக்குன்னா உன் 3 பொண்ணுங்களை பத்தி நினைச்சு பாரு. அதுலயும் மீனாட்சி மேல நினைச்சு பாரு. புரியுது மாப்பிள்ள, இப்ப எப்படி சரி பண்றது? மாம்சு, இதுக்கெல்லாம் ஒரே வழிதான். எப்ப நீ புஷ்பா விட்டு மொத்தமா வெளியே வரியோ அப்பதான் இந்த பிரச்சனையெல்லாம் முழுசா சரியாகும். இப்போதான் நம்ம மாமா மீனாட்சி அக்கா வீட்டிலேருந்து வெளியில் வந்தார். இவங்க கூட உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. என்னமோ தப்பாக இருக்கே. டேய் வாங்கடா. புஷ்பா விட்டு வர்றதெல்லாம் அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. ஏன் திரும்பவும் தூக்கில் உன்னை தொங்க விட்டுருவான்னு பயப்படுறியா? மாப்பிள்ள, என் உயிரை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. என்னைய காரணம் வச்சு மீனாட்சியையும் என் 3 பொண்ணுங்களையும் ஏதாவது பண்ணிட்டானா என்னால் தாங்கிக்கிறவே முடியாது மாப்பிள்ள.
அதனால தான் மாப்பிள்ள நான் இன்னும் புஷ்பா கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் நியாயமான கவலை தான். அப்புறம் இன்னொரு விஷயம் மாம்சு, எனக்கு என் பொண்ணுங்க மேல பாசம் இருக்குன்னு சும்மா வாயிலே சொல்லிட்டு இருக்காது சரியா? செயலையும் காமி. இல்லனா உன் பொண்ணுங்களுக்கு எப்படி புரியும்? நான் சொல்றது புரியுதா மாம்சு? அண்ணா அண்ணா சங்கிலி வரான். வாடா புஷ்பாவோட தம்பி. என்னடா வே பார்க்க வந்தியா? டேய் ஏற்கனவே உனக்கு எங்க மாமாவுக்கு ஆகாதுல்ல, அப்புறம் என்னடா உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏண்டா உனக்கும் மீனாட்சி அம்மாவுக்கும் கூட தான் ஆகாது, நீ எதுக்கு மீனாட்சி அம்மா வீட்டுக்கு வந்துட்டே இருக்க? நான் என் மாமாவை திட்ட வந்தேன். அதே விளக்கண்ணைக்கு தான் நாங்களும் வந்திருக்கோம். ஆ, உங்க மாமா மட்டும் இன்னொரு வாட்டி மீனாட்சி அம்மா வீட்டுக்கு வந்து எட்டி பார்த்தாரு, அதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ரெச்சர்ல தான் தூக்கிட்டு போகணும். யோ அந்த பக்கம் வந்துட போற சரியா? மீனாட்சி அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அந்த வீட்டுக்கு ஒண்ணுனா நான் இருக்கேன் சரியா? நான் பாத்துக்கிறேன், நீ எல்லாம் அங்க வந்துடாத. டேய் திரியா, இந்த மங்குடி சங்கிலி பையன் புதுசா 2 பேரை கொண்டு வந்திருக்கான், அவன்கிட்ட என்னன்னு கேளு. டாக்குமெண்ட் டேய் வாட்ஸ்அப் பார்த்து போடா. போறோம் மறக்காம அமிச்சிரு. யோ மாமா, கண்டவங்கிட்டலாம் பேச்சு வாங்க வைக்கிறிய, இதெல்லாம் எனக்கு தேவையா? யோ மாமா எங்க போற? ஆளையும் மண்டை பேசிட்டு இருக்கல. போங்க. யோ மாமா, யோ மாமா இல்லையா? பங்காளி, மாமா போற போக்கே சரியில்லையே, என்னன்னு பாப்போம் வா. டேய் எதுக்குடா என் பின்னாலே வந்துகிட்டு இருக்க? எதுக்கு நீ திரும்பவும் மீனாட்சி அக்கா வீட்டுக்கு வந்திருக்க? என் மேலேயே சந்தேகப்படுறியா? மாமா சரியான ஆளியா நீ? அடிக்கடி மீனாட்சி அக்கா வீட்டுக்கு வர, அந்த வெற்றி பையனோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, கேட்டா என்னென்னமோ கதை சொல்ற. எதுக்கு இப்ப இந்த மீனாட்சி அக்கா வீட்டுக்கு வந்திருக்க? அதை சொல்லு, நான் உன்னை விட்டுடுறேன். டேய் என்ன ஓவரா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? நான் தான் சொன்னேன்ல, நான் போறதே மீனாட்சியை திட்டதுக்கு தான்னு. அப்புறம் எதுக்குடா நாய்க்குட்டி மாதிரி என் பின்னாலே சுத்திக்கிட்டு இருக்க? மாமா நீ மீனாட்சி அக்கா வீட்டுக்கு போறதே எனக்கு பிடிக்கல, நீ போக கூடாது. மீறி மட்டும் போனான்னு வையேன். டேய் என்னடா பண்ணுவா? டேய் நான் உன் முன்னாலே மீனாட்சி வீட்டுக்கு போறேன்டா. என்ன புஷ்பாட்ட போய் சொல்லுவியா? சொல்லிக்கடா. மாமா சொன்னா கேளு, அப்புறம் நீ என் மேல வருத்தப்படக்கூடாது. ஆமா, இவர் பெரிய மண்டி விளக்கண்ண, பெரிய சீடி மாதிரி பின்னாலே வந்துகிட்டு இருப்பாரு. நான் அப்படித்தானே போவேன். சொல்லிக்கிட்டே இருக்க, எங்க போயிட்டே இருக்க நீ? நான் தான் சொல்றேன். என் மேலே கைய வச்சிட்டியா? செத்தடா மகனே, ஒய்யால என் மேலே கைய வச்சிட்டியா? டேய் அடிங்கடா. டேய் போடா. டேய் அடிக்காதீடா. டேய் என்னடா ஏன் வலிக்குதா? டேய் அடிக்காதீடா. டேய் போடா. டேய் எடுடா. டேய் நாய் பல்ல. போடா. அண்ணே இவன் நீதி போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. வாடி தாங்குமா தாங்காதா? அண்ணே அவர் மாமனாருண்ணே. பரவாயில்ல, வாங்கட்டும். பரவாயில்ல வாங்கட்டுமா? என்ன பொறுப்புலாம் பேசிக்கிட்டு இருக்க? டேய் நீங்க போய் ஒளிஞ்சுக்கோ போ. எதுவும் நான் போய் ஒளிஞ்சுக்கிறீங்களா? படுத்துக்கிறீங்களா? டேய் புடுடா. டேய் புடுடா. டேய் அடிக்காதீடா, வலிக்குதா? டேய் 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 ஐயா அக்கா கிட்ட சொல்றேன். ஐயோ யாராவது காப்பாத்துங்களே. புடுடா, அடிக்காதீடா. டேய் வலிக்குதா? புடிச்சா தெரியாதா உனக்கு என்ன பிரச்சனை? டேய் சொன்னா கேளுடா. வலிக்குதா? புடுடா. டேய் சங்கரி. டேய் டேய் ஐயோ ஏய் வலிக்குதா? டேய் அடிக்காதீடா. டேய் நடக்குதுங்க. என்னங்க அப்பா? டேய் டேய் ஏய் சங்கிலி விடு. ஏய் விடுங்க. டேய் அடிக்காதடா. டேய் விடுடா, அடிக்காதீங்கடா. டேய் விடுடா. டேய் பாடி டைட் பண்ணு. போடா. சோல்லே குத்ரா. கை தூக்கு. குத்ரா. எழுந்துருங்க வெற்றி. என்ன யமுனா? அப்பாவை போட்டு சங்கிலி எங்க அடிச்சிட்டு இருக்கான். அந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல, சங்கிலிக்கு வேற வேலை இல்ல. எப்படியா அடிச்சுக்கிட்டோம். என்ன தூங்க வர்றீங்களா? போங்க. வெற்றி எழுந்துருங்க வெற்றி. வலிக்குதா? சொல்றேன். வலிக்குதா? டேய் மீனாட்சி காப்பாத்துங்க. நான் காப்பாத்துறேன். டவுட்டா ஓடுது. போடா.
சூடு பிடிச்சிருச்சு. தொலைச்சிருவேன் உன்னை. இன்னொரு தடவை ஒரு மேல கைய வச்ச விளக்கு மாதிரி பிஞ்சிரும். பாடுறா, மீனாட்சி அக்காவுக்கு கோவம் வருது. உன் முன்னாடியே அவர் மேல கை வைக்கிட்டா. மறுபடியும் போறியா? விளக்கு மாதிரி பிஞ்சாதான் உன் கை வரும். ஆமா, உனக்கு இரு, வீட்டுக்கு வருவல, அங்க வச்சு வருவன. பாடியா டைட் பண்ற நீ. ஐயோ எங்க என்னங்க பிரிச்சுட்டாங்க. ரொம்ப அடிச்சிட்டானுங்களா? யோ மாம்சு என்னங்க இது? என்னையா ஆ? தம்பி அது பாருங்க. என்ன மாம்சு ஒரு சவுண்ட் கொடுத்துருக்க கூடாது, நான் காப்பாத்தி இருக்க மாட்டேன். ஓ மாம்சு. ஏமாப்ல அந்த அடி அடிச்சாங்க, நானும் அந்த கத்துனேன், நீங்க வரவே ஓ இல்லையே. நான் தான் வரலையா மாம்சு, கொஞ்சம் டயர்ல தூங்கிட்டேன் அதான். சரி சரி வாங்க உள்ள போலாம் வாங்க. ஆ, வா மாம்சு வாங்க வாங்க. வா மாம்சு, பாத்து பாத்து வா. யார் அடிச்சது? பத்திரம். வலிக்குதே. பாத்து பாத்து மெதுவா மெதுவா. திடீயா அந்த சேர இருங்க சேர் எடுத்து கொடுப்பா. அல்லையிலேயே குத்திட்டாங்க மாப்ள. ஒண்ணு இல்ல மாம்சு, சேர போடு சேர போடு சேர போடு. ஐயோ போட்டாச்சுண்ணே. உட்காரு மாம்சு. பாத்து. அப்பா வலிக்குதா? ஆமாமா ரொம்ப வலிக்குதுமா. என்ன வெற்றி நீங்க? ஒரு நிமிஷம் வந்திருந்தீங்கன்னா உங்களை பார்த்து சங்கிலி ஓடி போயிருப்பான். அப்பாக்கு இந்த மாதிரி அடியெல்லாம் ஒன்னும் பட்டிருக்காதுல. நீங்க தெளிவா சொல்ல வேண்டாமா யமுனா? சங்கிலி பையன் நம்ம மாமாவை அடிக்கிறான்னு சொல்லி இருக்கணும். நான் தான் சொன்னேனே. எனக்கு மாமா தான் சங்கிலியை போட்டு வெளுத்து கட்டுறாரோன்னு கேட்டுச்சு, அதான் நானும் நல்லா அடிக்கிட்டுமேன்னு விட்டுட்டேன். யமுனா இவர் இனிமே இங்க அடிக்கடி வர வேண்டாம். வீணா இப்படி அடிதடியில மாட்டிக்கிட்டு உடம்ப புண்ணாக்கிக்க வேண்டாம்னு சொல்லு. நான் போய் இவருக்கு ஏதாவது வலி மாத்திரை வாங்கிட்டு வரேன். யமுனா நீங்க போய் மெஸ்ல வேலையை பாருங்க, நான் மாம்ச பாத்துக்கிறேன். மாம்சு ஓகே. ஏன் மாப்ள இப்படி பண்ணீங்க? உண்மையை சொல்லுங்க. அடி வாங்கினது நான் தானே, உங்களுக்கு தெரியும்ல. கண்டுபிடிச்சியா மாம்சு? சரியான கேடி மாம்சு நீ. மாப்ள சங்கிலி கிட்ட நான் அடி வாங்கினதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம்ல? என்ன மாம்சு நீ பொசுக்கு இப்படி கேட்டுப்புட்ட? மாப்ள நீங்க நடிக்காதீங்க. வேணும்னு தானே இப்படி பண்ணீங்க? ஆமா வேணும்னே தான் பண்ணேன். எதுக்கு மாப்ள? அதுவா மாம்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அவ்வளவு வருத்தப்பட்ட நீ. மீனாட்சி அம்மாவுக்கு உன் மேல வெறுப்புன்னு. சங்கிலி கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி இருந்தா அதுல என்ன இருக்கு? இப்போ மீனாட்சி அம்மாவே கையில விளக்கமாரோட வந்து நின்னாங்கல்ல, அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு மாம்சு. டேய் அடிக்காதடா, போங்கடா. அப்புறம் அடிக்காத. டேய் போடா, போங்கடா, போடா இங்க இருந்து. மாம்சு மனசுக்குள்ள புருஷன்ற மரியாதை பாசம் எல்லாமே மீனாட்சி அம்மாக்குள்ள இருக்கு. சரி மாம்சு, யமுனாவை பாத்தியா? ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவங்க. ஆனா உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே கையில கொல்லிக்கட்டை எடுத்துட்டு வந்து ஓடி வந்து நின்னாங்க பாத்தியா? இதான் உண்மையான சொந்தங்கிறது. புரியுது மாப்ள. இங்க பாரு மாம்சு, நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் சரி பண்ணிடலாம். சரியா? அடி கொஞ்சம் பலமோ? நீ என்னை விட்டு பிரிய மாட்டேன்னா நான் கண்டிப்பா கலெக்டருக்கு படிக்கிறேன்டா. அம்மா ஆரம்பத்துல வருத்தப்பட்டாலும் அவங்க போக போக எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. அவங்கள நான் மாத்துறேன். என்னண்ணே இங்க வந்து உட்காந்துருக்க கரண்ட் பண்ணல சோகமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இல்லையண்ணே, நீ இப்படி இருக்க ஆள் இல்லையே, என்னன்னு சொல்லு. அண்ணே அதான் நீ குடிக்க மாட்டேன்னு அண்ணி புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அப்புறம் என்னண்ணே? டேய், சக்தி அம்மா கிட்ட கலெக்டர் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டா. இப்போ எனக்காக கலெக்டர் ஆக போறேன்னு சொல்லியிருக்கா. இது அம்மாவுக்கு தெரிஞ்சா
என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னண்ணே அம்மாவை சமாளிப்பன்னு பார்த்தா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? சக்தி கேட்டப்போ இதெல்லாம் சின்ன விஷயம்னு சொல்லிட்டேன். ஆ, ஆனால் இப்போ யோசிச்சா எனக்கே கொஞ்சம் பயமாக தான்டா இருக்கு. என்னண்ணே சொல்ற? அம்மாவோட பிடிவாதம் தான் உனக்கே தெரியும்ல, அதான் ஒரே யோசனையாக இருக்கு. டேய், ஒருவேளை இதனால பெரிய பிரச்சனை வந்துட்டு என்னடா செய்யறது? சக்தி கலெக்டர் ஆக போறான்னு இப்பதான் மீனாட்சி அம்மா வீட்டில் எல்லாரும் நிம்மதியாகவே இருக்காங்க. இப்போ இதனால இன்னொரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது அவங்களால தாங்கிக்கவே முடியாது. டேய், நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. சக்தி ஒரு நாள் கலெக்டர் ஆகி வந்து நிப்பா. அப்ப இந்த ஊரே அலறும்டா. பட்டாசு வெடிச்சு தாரத்தப்பட்டையெல்லாம் அடிச்சு டான்ஸ் ஆடி கலக்குறோம்டா. கண்டிப்பா வெற்றி. கண்டிப்பாண்ணே. நான் வந்ததும் பேச்ச மாத்தி பேசுறீங்க. ஆ, நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இல்லைங்க, அது சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். ஆ, சக்திக்கும் உங்க அம்மாக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நீங்க பயப்படுறீங்க. ஆனா எங்களால உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை. சாரி வெற்றி. சச்சே, என்ன யமுனா நீங்க பிரிச்செல்லாம் பேசுறீங்க? இது நம்ம குடும்பம். உங்க நல்ல மனசுக்காகவாவது எல்லாம் நல்லபடியா முடியணும். கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். யமுனா, சக்திக்கும் மீனாட்சி அம்மாவுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்க உங்க மனசுல போட்டு இதெல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. மீனாட்சி அம்மாகிட்டையும் இதை சொல்லாதீங்க. இந்த பிரச்சனையை நாங்க பார்த்துக்கிறோம். சரி. டேய் வாடா. ஆ. டேய், கண்டிப்பா வாணி அப்படியே போயிடலாம். ஆ, 2 பேரும் கிளம்பிட்டானுங்க. மீனாட்சி அக்காவும் இப்போ வீட்டில் இல்லை. நம்ம கணக்கு மட்டும் சரியா இருந்தா மாமா இப்போ கண்டிப்பா மெஸ்ஸுக்கு வருவார். அங்க மட்டும் மாமா வரட்டும், கையும் களவுமா பிடிச்சி அக்கா கிட்ட விட்டுற வேண்டியதுதான். என்னப்பா இது? ஆ, சொல்றேன் யமுனா. அம்மா, அப்பா மேல எல்லாரும் கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. என்னை பார்த்தா நீங்க எல்லாரும் அன்பா நடந்துக்கிறீங்க, அது உண்மைதான். ஆனா நான் செஞ்ச கொடுமையெல்லாம் இன்னும் நீங்க மறக்கலைங்கிறது தானே உண்மை. ஐயோ அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? இப்பவும் நான் இதையெல்லாம் யோசிக்கலைனா நான்லாம் என்னம்மா மனுஷன்? எனக்கு ஒரு பிரச்சனைனதும் நீயும் மீனாட்சியும் வந்து நின்னீங்க பாரு, அப்படியே என்ன உலுக்கி போட்டுருச்சுமா. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப உங்களை மாதிரி என்னால வந்து நிக்க முடியலையேம்மா. மீனாட்சி சொல்ற மாதிரி அந்த வீட்டுல இன்னும் நான் நடிச்சுக்கிட்டு தானமா இருக்கேன். என்னப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, உங்களுக்காக நான் எதுவுமே பண்ணலம்மா. மீனாட்சி என் மேல கோவப்படுறதுல எந்த தப்புமே இல்லம்மா. இதே வேற ஒரு பொம்பளையா இருந்திருந்தா நடு ரோட்ல என்னை அசிங்கப்படுத்தி நடு தெருவில் நிக்க வச்சிருப்பாம்மா. ஆனா மீனாட்சி என்னை ஒரு நாள் அசிங்கப்படுத்தினது இல்லம்மா. தப்பெல்லாம் என் மேலதான் தெரிஞ்சும் புஷ்பா மீனாட்சி அவ்வளவு அசிங்கப்படுத்தியும் மீனாட்சி அமைதியா ஒதுங்கி போயிட்டாளேம்மா. இப்படி ஒருத்திய உலகத்துல பார்க்க முடியுமாம்மா? நீங்க என் பொண்ணுங்கம்மா, உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேம்மா. பா, உங்களை தூளியில போட்டு ஆட்டினது இல்லம்மா. ஆனா நீங்க என்னைய தூளியில தூக்கி தோல்ல வச்சு தூக்கிட்டு போய் காப்பாத்துனீங்க. ஆனா நீங்க எல்லாம் தேவையில்லை, புஷ்பா தான் முக்கியம்னு அவ பின்னால போனேம்மா. ஆனா அவன் என்னைய தூக்குல கட்டி தொங்க விட்டாமா. சத்தமே இல்லாம நீ முடிச்சு விட்டுற. அப்ப கூட மீனாட்சி தாமா என்னைய வந்து காப்பாத்துனா. அப்பா, எதுக்குப்பா இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள ஒரு வார்த்தை சொன்னாருமா, மனசுக்குள்ள பாசம் இருக்குன்னு சொன்னா அது மட்டும் போதுமா, அதை வெளியில காமிக்க வேண்டாமான்னு. 100ல ஒரு வார்த்தைமா அது. மாப்பிள்ள சின்ன பையன்தாமா. ஆனா ஆனா அவருக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல. பத்தியா, இந்த காலத்து பசங்க மாதிரி எல்லாம் என்னால யோசிக்க கூட முடியலம்மா. வெட்டி வீராப்பு பேசிக்கிட்டு பெரிய மைனராட்டம் ஊருக்குள்ள தெரிஞ்சேம்மா. அந்த மாதிரி வாழ்ந்தே பழகிட்டேம்மா. ஆனா இனிமே நான் அப்படி இருக்கவே கூடாதுமா.
இதை நான் உனக்காக கொண்டு வந்தேம்மா. சரி, என்னப்பா இது? நீயே பிரிச்சு பாருவே. தையல் மிஷின். யமுனா, உனக்கு தையல் மிஷின்னா ரொம்ப பிடிக்கும்னு அப்பாவுக்கு தெரியுமா? எப்படி இருக்குமா? உனக்கு பிடிச்சிருக்காமா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அண்ணா, அம்மாக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாங்கப்பா. அது எப்படிம்மா சத்தம் போடுவா? அப்பா பொண்ணுக்கு கொடுக்க கூடாதா? நான் மீனாட்சி கிட்ட சொல்லிக்கிறேம்மா. இதை நீ வச்சுக்கம்மா. தையல் கிளாஸுக்கு பணம் கட்டி நான் உன்னைய சேர்த்து விடுறேம்மா. நல்லா கத்துக்கம்மா. உன் வாழ்க்கைக்கு என்னைக்கு இது உதவுமா? அம்மா, நீதாம்மா என் பொண்ணு. உன்னைய பார்க்கணுங்கிறதுக்காண்டி வீட்டுக்கு நான் ஓடி ஓடி வருவேம்மா. ஐயோ, என்னப்பா அதெல்லாம் நீங்க? ஒரு காலம்மா. என்னமோ நடுவுல கொஞ்சம் புத்தி மாதிரி அதிகப்பட்டுச்சு. ஐயோ அப்பா, எதுக்குப்பா? அதெல்லாம் விடுங்க. ஏய், ஆர்மேன கவிக்கு ஏய், அப்பா